Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths Chapter-1 exercise 1.2 problem number 4 தான் பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Let P be the set of all triangles in a plane. அதாவது P ஒரு செட்ல triangles இருக்கு. சரியா? நம்ம Pங்கற செட்ல என்ன கொடுத்திருக்காங்க? set of all triangles. ஓகேமா, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்க்கும் கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். R be the relation defined on P as A related to B. சரியாமா? அப்போ ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷனுங்கிறது A related to B. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னம்மா? ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A is similar to B. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது? A is similar to B. இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். என்ன கேட்டிருக்காங்க? ப்ரூவ் தட் ஆர் இஸ் இன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். நமக்கு தெரியும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். தமிழில் பார்த்தோம்னா தற்சுட்டு, சமச்சீர் அண்ட் கடப்பு தொடர்பு. தமிழில் ஒரு ரைட் பண்ணிடலாம். ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை P என்போம். ஓகேமா? அதாவது Pங்கிற செட்டில் P இருங்க கணத்தில் வந்து முக்கோணங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. Pயில் R என்ற தொடர்பானது A ஆனது Bயின் வடிவத்ததாக இருப்பின் A related to B என வரையறுக்கப்படுகிறது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A related to Bன்னு நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. R என்பது என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா R என்பது சமான தொடர்பு என நிறுவுக. வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ். சரியாம்மா? ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம். என்ன கண்டிஷன் வரும்? A, A belongs to R. ஓகேம்மா? ஒரு நம்பர், அதே நம்பர். இப்போ இங்கே வந்து நமக்கு நம்பர் கொடுக்கல, வந்து ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஏங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துருக்கோம். சரியா? அங்கே நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க A related to Bன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேம்மா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏங்கிற இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஏ மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிள். அப்போது இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு இப்படி எடுத்துருக்கோம். சரியா? ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டும் ஒன்று போல தானே இருக்குது. அதாவது A is similar to B. ஏயும் பியும், அதாவது இங்கே வந்து B கிடையாது, ஏ மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிள். அதே ட்ரையாங்கிள் அதுக்கு கண்டிப்பாக சிமிலராக தானே இருக்க முடியும். இப்போ பாருங்கள், சிமிலர்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே நம்ம வச்சிட்டோம்னா ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். அதான் வந்து நமக்கு சிமிலர். பாருங்கள், பேக் சைடில் உள்ள ட்ரையாங்கிள் நமக்கு தெரியுதாமா? இல்லை. அப்படின்னா இது வந்து சிமிலர். புரியுதா? அப்போது இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதலாம்? ஸ்டேட்மெண்ட். சரியாம்மா? A is similar to, ஏன்னா நம்ம சிமிலர்னு கிடச்சிருக்கு. ஸோ A is similar to A. அப்போது நமக்கு ரிலேஷன் எப்படிமா எழுதலாம்? A is related to A. Therefore, it is reflexive. ஓகேம்மா, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்டு சிமெட்ரியாக இருக்கதான்னு பார்க்கலாம். இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். சிமெட்ரிக்கான கண்டிஷன் என்னம்மா? A, B belongs to R. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணி போடுறோம். சரியா? B, A also belongs to R. இப்படி இருந்துச்சுன்னா அதான் வந்து நமக்கு சிமெட்ரிக் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் எழுதலாமா? ரிலேஷன் என்ன வரும்? A related to B. கரெக்டாமா? இது வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? A is related to B கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? A is similar to B. சரியாம்மா? அதாவது A ஆனது Bக்கு வடிவொத்தவை. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஏங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? இப்போ ஏங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற ட்ரையாங்கிளை இப்போ பிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கலாம். அப்போது ஏ ஆனது பிக்கு வடிவொத்தவை எனில் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ரிலேஷன் எப்படி எழுதணும்? அடுத்த ஸ்டேட்மெண்ட், ரிலேஷனில் ஸ்டேட்மெண்ட் எப்படி நமக்கு கிடைக்கணும்? பி ரிவர்ஸ் பண்ணி தானே போட போகிறோம். அப்போ பி இஸ் சிமிலராக கிடைக்கணும்னு பார்ப்போமா? இப்போ நம்ம பிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அதே ஏ பி அதே ட்ரையாங்கிள் தான். சரியா? பி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிள். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? B, A இல்லையா? அப்போ ஏங்கிற ஒரு ட்ரையாங்கிள். கண்டிப்பாக இது ரெண்டு பாருங்க, இது ரெண்டும் வடிவொத்தவை. சிமிலர்னா அதை ரிவர்ஸ் பண்ணி போட்டாலும் சிமிலராக தானே வரும். சிமிலர்னு எப்படி கண்டுபிடிக்கணுமா? பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏக்கு மேலே வந்து நான் க்ரீன் கலர் வைக்கிறேன். ஓகேவா? பேக் சைடில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் தெரியுதா? தெரியலன்னா என்ன அர்த்தம்னா சிமிலர்னு அர்த்தம், வடிவொத்தவைன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து B, A இல்லையா? இப்படி நான் மாற்றி வைக்கிறேம்மா. மாற்றி வச்சிட்டோன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் க்ரீன் கலர் நமக்கு தெரியுதா? தெரியலன்னா என்ன அர்த்தம்? அது வந்து சிமிலர்னு அர்த்தம். புரியுதாம்மா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சிமிலர்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? B is similar to A இருக்கா? B is similar to A. அப்போ இதுக்கான ரிலேஷன் எப்படிமா எழுதலாம்? B related to A.
ஓகேவா? பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்க்ளூட் பண்ணலாம். தட் ஃபோர் இட் இஸ் சிமெட்ரி. சரிம்மா? சிமெட்ரி. ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சமச்சீரம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ட்ரான்சிட்டிவ் இல்லையா? ட்ரான்சிட்டிவ் இருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். அப்படி இருந்துச்சுன்னா ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இப்படி இருந்தால் தான் அது வந்து என்னம்மா ட்ரான்சிட்டிவ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? ரிலேஷன் எழுத போகிறோம். ரிலேஷன் வரும் ஏ ரிலேட்டட் டு பி கமா பி ரிலேட்டட் டு சி. கரெக்டாமா? ஏ பி இதில் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ எங்கே முடியுதோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்கணும் இல்லையா? இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ரிலேஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னமா வரும்? ஏ இஸ் சிமிலர் டு பி. கரெக்டாமா? ஏ இஸ் சிமிலர் டு பி. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரிலேஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். பி இஸ் சிமிலர் டு ஏ. ஓகேம்மா. இப்போ நமக்கு ஏ ரிலேட்டட் டு பிங்கிறது நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. பி ஆல்சோ ரிலேட்டட் டு சி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக இல்லைங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ நம்ம எடுப்போம். ஏ இஸ் சிமிலர் டு பி இல்லையா? அப்போ பிங்கிற ட்ரையாங்கிள். கரெக்டாக? இது வந்து ஃபஸ்ட்டுக்கான கம்பாரிசன். நெக்ஸ்ட்டு பி ரிலேட்டட் டு சி. இதே பியை தான் நம்ம எடுக்க போகிறோம். எதில் ஃபினிஷ் ஆகிருக்குமா? பிங்கிற ட்ரையாங்கிள் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்ம நெக்ஸ்ட் எடுக்கக்கூடியதும் பிங்கிற ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? பிங்கிற ட்ரையாங்கிள் வேணால் வந்து ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. பிங்கிற ட்ரையாங்கிள் ரிலேட்டட் டு சி. அப்போ சிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம போட்டிருக்கோம். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி? இது ரெண்டும் சேம் இல்லையாம்மா? இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா எது ரெண்டும் நம்ம கம்பேரிசனாக கிடைக்கணும்? ஏக்கமா சீன் கிடைக்கணும். அப்போது ஏன்னருக்கு நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கணும். கரெக்டாக? சேமாக தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு அந்த செட்டில் உள்ள ட்ரையாங்கிள்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே வடிவொத்தவே தான். அப்போது இப்போ பாருங்கள், ஏ ரிலேட்டட் டு பி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பி ரிலேட்டட் டு சி. பி ரிலேட்டட் டு சியாக இருந்துச்சுன்னா ஏ ரிலேட்டட் டு சி நமக்கு கிடைச்சிருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா? இதுக்கான ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் பாருங்க. எழுதலாம் ஏ ரிலேட்டட் டு பி நம்ம எழுதிட்டோம். பி ரிலேட்டட் டு சியை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எழுதக்கூடியது என்னம்மா? ஏ ரிலேட்டட் டு சி. அப்போது ஏ இஸ் சிமிலர் டு பி. பி இல்லை சி. கரெக்டாமா? ஏ இஸ் சிமிலர் டு சின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதற்கான ரிலேஷன் எப்படிமா எழுதணும்? ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. கிடைச்சிருச்சா? ஏ இஸ் ரிலேட்டட் டு சி நமக்கு கிடைச்சிட்டு. therefore it is transitive. இது வந்து ஒரு கடப்பு தொடர்பு ஆகும். ஸோ நம்ம எப்படிமா ஃபினிஷ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நமக்கு இதில் வந்து என்ன கிடைச்சிருக்கு? the given relation. ஓகேமா? the given relation is reflexive plus symmetric plus transitive. Therefore hence it is proved. Okay ma? Prove that na கேட்டிருக்காங்க. So hence it is proved. அதாவது நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ப்ரூவ் தமிழில் நான் எழுதி போடுறேன்.